புரிதல் கற்பம் வலையொலி தடத்தைக்கான வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.2ல் இருக்கக்கூடிய முதல் சம் பார்க்க போகிறோம். ஏக்குரிய கணம் 1 2 3 7 மற்றும் பிக்குரிய கணம் 3 0 -1 7 எனில் பின் வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும். 4 உறவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது ஏயிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏயிலிருந்து பி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஏ கிராஸ் பியை தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏக்குரிய கணம் 1 2 3 7, இடையில் இருக்கக்கூடிய கிராஸ். அடுத்து பிக்குரிய கணம் 3 0 -1 7. இப்போது இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதிக்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதுவோம்ல, அதே போல் எழுதிக்கலாம். அப்போ 1 3 1 0 1 -1 1 7. அதே போல் 2 எடுத்து எழுதிக்கலாம். 2 3 2 0 2 -1 2 7. அதே போல் 3 எடுத்துக்கலாம். 3 3 3 0 3 -1 3 7. அதே போல் 7 7 3 7 3. அடுத்து 7 0 7 -1 7 7. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏயிலிருந்து பிக்கான உறவுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்துருக்கக்கூடியது இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். R1 எடுத்துக்கலாம். மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். R1ல் 2 1 கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 2 1 இல்லை. அடுத்து 7 1 கொடுத்துருக்காங்க. 7 1 இருக்கான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை. அப்போது அது ஏ கிராஸ் பிக்கான உறவு கிடையாது. அதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். நம்ம எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உட்கணம் அப்படின்னா என்னென்னா, ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புக்களை மட்டும் எடுத்து அதை இந்த மாதிரி செட்டு கணத்துக்குள்ளே எழுதணும் அப்படின்னா அதை உட்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கிராஸ் பியோட உட்கணம்னு சொல்லுவாங்க. R1குள்ளே இருக்க 2 உறுப்பையுமே பாருங்கள். 2 1 7 1. அது ரெண்டுமே ஏ கிராஸ் பிக்குள்ளே இல்லை இல்லையா? அதை அப்போ என்ன சொல்லுவோம்? உட்கணம் அல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சிம்பல் தான் இது. R1ல் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இதை எழுதிட்டு என்பதை காணலாம். எனவே R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து R2 எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். R2 கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே -1 1ங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். -1 1 இல்லை. அப்போ அதையும் இதே போல் எடுத்து எழுதிக்கலாம். R2வும் எப்படி தான், R2வில் கொடுத்துருக்கக்கூடிய கணம் ஏ கிராஸ் பிக்கு உட்கணமா இல்லை அப்படிங்கிறத இந்த சிம்பலில் எழுதிக்கலாம் என்பதை காணலாம். எனவே மேலே எழுதணும் இல்லையா, அதே போல் எழுதிக்கலாம். R2 அப்படிங்கிறத மட்டும் போட்டு நெக்ஸ்ட்டு R3 எடுத்துக்கலாம். R3 கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 -1 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 -1 இருக்குது.
7,7 கொடுத்துருக்காங்க, 7,7 இருக்குது, 1,3 கொடுத்துருக்காங்க, 1,3 இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 உறுப்புகளுமே இதில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும்? R3ல் இருக்கக்கூடிய கணம் A கிராஸ் Bக்கு உட்கணமாக இருக்குது என்பதை காணலாம். எனவே R3 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். 4வது ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்கள். கீழே கொடுத்துருக்கேன். 7,-1 கொடுத்துருக்காங்க. 7,-1 இருக்குது. அடுத்து 0,3 கொடுத்துருக்காங்க, இங்கே இல்லை, 3,0 தான் இருக்குது. அடுத்து 3,3 கொடுத்துருக்காங்க, அதுவுமே இருக்குது. அடுத்து 0,7 கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை. அப்போது 2 உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்பு இல்லை. அதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். எது 0,3 0,7 இது ரெண்டுமே எங்கே இருக்குது? R4க்குள்ளே இருக்குது. ஆனால் எதில் இல்லை? A கிராஸ் Bயில் இல்லை. அதை நம்ம எடுத்து எழுதணும். 0,3 0,7 ரெண்டுமே எதில் இல்லை? A கிராஸ் Bயில் இல்லை. எனவே R4 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. அவ்வளவுதான். இதோட இந்த சம் முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.